அவனோட நிழல் கூட நம்ம வீட்டு பக்கம் படாம இருக்கும் இல்ல. அடுத்த நாள் பீமையா சொன்ன மாதிரியே அவன் வீட்டை சுத்தி வேலி போட ஆரம்பிச்சான். அத பார்த்து ராமையா அங்க ஓடி வந்தான். இரு பீமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ணு தெரியல, வேலி போட்டுக்கிட்டு இருக்கேன். என் இடத்துல நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்னை கேட்கணுமா என்ன? உன்னோட இடத்துல நீ என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ இப்ப வேலி போடுறது என்னோட இடத்துல. ஒரு ஜான் அளவு தள்ளி வந்து வேலி போடுற. முதல்ல இந்த வேலியை எடு. டேய், ரொம்ப பேசாத. எங்க தாத்தா காலத்துல இருந்து இது எங்க நிலம்தான். வேணும்னா சந்தேகமா இருந்தா ஊர் பெரியவங்க கிட்ட போய் கேளு. மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சது. முட்டை விஷயத்துல ஆரம்பிச்சது இப்ப இடம் விஷயம் வரைக்கும் வந்துருச்சு. அப்ப சுப்பையா அந்த சண்டைக்குள்ள புகுந்து, இருங்க, நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய மாமரத்துல இருந்து முருங்கை மரம் வரைக்கும் ராமையாவோட இடம்தான். அதுக்கு அடுத்து வர்றது தான் பீமையாவோடது. அட நீங்க வேற ஏங்க, உங்களுக்கு தெரியாதா? எங்க பாட்டி சொல்லுவாங்க, முதல்ல பீமையாவோட தாத்தாவுக்கு தான் அந்த முருங்கை மரம் சொந்தமா. அதுக்கப்புறம் ராமையாவோட தாத்தா அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டாராமா. அப்படி அவங்க 2 பேரும் உள்ள புகுந்து சண்டைய பெருசாக்குனாங்க. வேற வழி இல்ல, இனி லாபம் இல்லைன்னு சொல்லி 2 பேரும் ஊர் பஞ்சாயத்துல இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில பஞ்சாயத்தும் கூடுச்சு. ஊரோட தலைவர் ஊர் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாரு. அவரு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, என்னங்கடா உங்க பிரச்சனை? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? நீங்க தான் என் நல்ல தீர்ப்பு சொல்லணும். என் கோழி போடுற முட்டையை எடுத்துக்கிறாங்க, என் இடத்துல வேலி போடுறாங்க. இதெல்லாம் நியாயமா? பொய்யுங்க ஐயா. அவனோட கோழி என் இடத்துல வந்து முட்டை போடுது. அதனால தான் நான் வேலி போடவே ஆரம்பிச்சேன். இப்போ என்னடானா அந்த இடத்தையும் கூட வந்து அவனோட இடம்னு சொல்றான். தலைவர் சுப்பையா